Hi, my name is Shamli. எனக்கு வந்து February 2nd வந்து பாய் பேபி பொறந்தது. ஸோ குளிக்க ஊத்தும்போது கொஞ்சம் டிஃபிகல்டீஸ் இருந்தது. நியூ பார்ன் பேபி கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. தோ ஐ ஹாவ் ஹெல்ப் ஆஃப் சம் ஹெல்பர்ஸ் அண்ட் மை மதர் இன் லா. எல்லாருமே கொஞ்சம் ஆங்ஷியஸாக இருந்தோம் ஜஸ்ட் பார்ன் பேபின்னு. அந்த டைமில் கூகுள் சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்லலாம் சர்ச் பண்ணும்போது ஐ கேம் டு நோ அபவுட் சேயோல். ஸோ வை டோன்ட் வி கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஜெமாக்காக்கு காண்டாக்ட் பண்ணி பேசினேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்ககிட்ட ஃபோன் பேசும்போதே அவங்க ரெண்டர் பண்ணுற சர்வீசஸ் த வே ஷி அப்ரோச் வாஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் ஐ லைக் இட். ஸோ ஓகே வை நாட் வி ட்ரை ஃபார் அ டே அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவங்கள வந்து கூப்பிட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க ஷிவாங்க் என் சன் ஷிவாங்க் அவங்க ஹேண்டில் பண்ண முறை, அவங்க பேசின முறை எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷி வாஸ் வெரி ஜென்டில். அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்துட்டு இந்த சர்வீஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ஐ வாஸ் ஸ்பெசிஃபிக் வந்து இங்கே சிங்கப்பூரில் வந்து தமிழ் ஸ்பீக்கிங் இந்தியன் ஃபார் அஸ் வெரி கம்யூனிகேஷனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அண்ட் லக்கிலி வி காட் ஜெமாக்கா அண்ட் வி ஆர் வெரி 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 ஹாப்பி அபவுட் ஹர் சர்வீசஸ். அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னலில் குழந்தைங்கள இன்ஃபேன்ஸை குளிக்க ஊற்றும் போது பண்ணுற செய்முறைகள் லைக் உரமருந்து, தலையை ரவுண்டாக பிடிச்சி விடுறது, செஸ்ட்டை ப்ராட் பண்ணி விடுறது, மசாஜ் ஆயில் மசாஜ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அண்ட் ஷீ சீம்ஸ் டு பி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித் இட். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ரெக்கமெண்ட் ஜெமா அக்கா ஃபார் infant services and any kind of natal services. Not only Jamaka, Janet வந்து எனக்கு postpartum massage பண்ணாங்க. Though she's younger, she's very very what do you say, experienced, and she's very gentle with her massage. Of course, she asks every time she does something, is it okay, are you comfortable, நம்மளுக்கு வலிக்குமோ வலிக்காதோ அந்த பார்த்து பார்த்து பண்றது. I was very impressed with Janet as well. So I would definitely recommend Sayol for any mother to be or new moms to take their services, and you won't regret taking Sayol services. First 1 day எடுத்துட்டு அதுக்கப்புறம் we extended it to 30 days and now it's still going on. Probably will take another 10 to 15 days so that அதுக்குள்ள அவருக்கு தலை ஸ்டேபிள் ஆயிடும்னு நினைக்கிறேன். So until then we might take Jamaka for the services. We observed one thing with Shivank was அக்கா வந்து மசாஜ் பண்ணி குளிக்க ஊற்றுனாங்கன்னா he sleeps really well. அண்ட் அவங்க வந்து மசாஜ் பண்ணும் போது கேஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அது we did see about it. ஆனால் சண்டேஸ் வந்து செயல் வந்து ஆஃப். ஸோ we noticed Shivank was having a disturbed sleep during Sundays. ஸோ we discussed among ourselves. ஸோ மசாஜ் பண்ணுறது அந்த கை பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஷிவாங்க்குக்கு அக்காவுடைய மசாஜ் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்டட் டு கண்டினியூ ஃபார் ஃபியூ மோர் டேஸ் அன்டில் ஹீ கெட்ஸ் த ஸ்டெபிலிட்டி. ஸோ வி வாண்டட் டு continue with Sayol services for few more days. There's a saying like when you know a friend for 7 years, you get more comfortable and you rely on them so much and you feel like a family. So I think Jamaka doesn't need 7 years. She just needs 7 minutes to make you feel very comfortable, and she's very trustworthy. Your baby is in safe hands for sure. And yeah, you don't need to worry about anything. நீங்க அவங்க இப்போ கூட என் பேபி அங்க உள்ள குளிக்க ஊத்திட்டு இருக்காங்க. I'm here, so I'm very confident that my baby is in safe hands. So நல்லா இருக்கு அவங்க வந்தது. ரொம்ப எங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஆக்சுவலி நானும் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன், அந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு. ரொம்ப கேப் வேறு எனக்கு. பட் அவங்க இருக்கிறதுனால நல்லாவும் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் டாட்டர்னாக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. ஸோ அதே ஓகே, எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். நல்லா பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக வந்து வீட்டில் சர்வீஸ் பண்ணுறவங்க தே won't let their சீக்ரெட்ஸ் அவுட் சைட் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க வெளியில் சொல்கிறதுக்கு. பட் நம்ம ஜமாக்கா அப்படி கிடையாது. ஷீ டெல்ஸ் யூ, ஷீ கைட்ஸ் யூ. ஒருவேளை நம்ம சர்வீஸ் ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம எப்படி அந்த சர்வீஸை கண்டினியூ, நம்மளே செல்ஃப் சர்வீஸ் எப்படி பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, விச் இஸ் வெரி ஜென்யூவன். எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கோவப்படாமல் ரொம்ப பொறுமையாக beyond the question she answers, she clears and clarifies all our doubts. So I think
anything and everything what she advises is very valuable is what I feel. எல்லாம் நம்ம நினைக்கிறோமா ஊரில் அந்த ட்ரெடிஷ்னல் கஸ்டம்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னு நினைக்கிறோம். அதை சொன்னோன்னே அவங்க அது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். As I said, definitely I would recommend Seoul for any mothers to be or new moms, any kind of natal services, because you're in safer hands. Yeah, beyond a person who comes to service, she's more like a family feel. அவங்களும் எங்கள் ஃபேமிலி ஷிவாங்க் மட்டும் இல்லை, எங்ககிட்ட பழகுற விதமும் சரி, ஷிவாங்கை ஹேண்டில் பண்ணுற விதமும் சரி, the way she talks to us, she's more like a family feel person. If you are planning to take Seoul, please don't worry about the price, because I think the value of the price is worth it taking Seoul, because it's your infant who is going to be very fragile and delicate. So I think the price you give worth it. So don't feel bad about paying so much and stuff. என்னுடைய இது அவங்க நல்ல மேலே நல்லா வரணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. Very best for Seoul and your future plans. Definitely you guys are going to go far.